என்னாச்சு கவி? திரு ஆபீஸ்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ட பத்தி திவ்யாவுக்கு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக திடீர்னு சர்ப்ரைசிங்கா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு பிளான் பண்ணிருக்கோம். திவ்யாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. சோ நாளைக்கு மண்டே அவ ஃபைல செக் பண்ண வர மாட்டா. நூல் இழையில தப்பிச்சிட்டோம். சொல்லு திரு. ஆபீஸ்ல நடந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் வெட்டிங் ஷூட்டுக்கே பிளான் பண்ணேன். கெஸ் பண்ணேன் திரு. நடந்ததெல்லாம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. ஆமா அத்த, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன திரு? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரைவேட் டிடெக்டிவா இருக்கா. அவங்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். அவன் என்ன சொல்றான்னா, வந்தவன் ரொம்ப கேர்ஃபுல்லா சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கிறான். ஆனாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் கொடைக்கானல் போயிட்டு வர்றதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சது யார் என்னங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றேன். ஸோ 2 நாள்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அத்தை. நல்ல விஷயம் பண்ண திரு. இதுக்கு பின்னாடி இருக்கவன் யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா அத்தை, அவனை சும்மாவே விடக்கூடாது. திரு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போயிட்டு வா. லைஃப்ல ஒரு தடவை தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீ கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸ்டா போயிட்டு வா. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண. சரிங்க அத்தை, நான் வரேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா?